ஸ்வேதா, நாம இப்ப எங்க போறோம்? ஸ்வேதா, உன்னதான் கேக்குறேன். நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்? என்ன பெரியப்பா, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா எங்க போறோம் எங்க போறோம்னு? ச்சே. ஏன் ஸ்வேதா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நாம அவளை அழிக்க எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நாம தான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். இனிமே நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா இருக்கணும். இனி எந்த இழப்புகளும் நமக்கு ஏற்படக்கூடாது. அதனாலதான் கேட்டேன். ஏன் பெரியப்பா, உங்களுக்கே இவ்ளோ முன் யோசனை இருந்தா எனக்கு எந்த யோசனையும் இருந்திருக்காதா? இல்ல ஸ்வேதா, அந்த வெண்ணிலாவை நம்ம அழிக்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள்ல இப்ப ராணியும் இல்ல, நீலாம்பரியும் இல்ல, அந்த மருதுவும் நமக்கு எதிராக இப்ப மாறிட்டான். அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த மருதுவ குத்துற நிமிஷத்துல இருந்தே என் மனசுல ஒரு பெரிய சஞ்சலம் இருக்கு பெரியப்பா. இனிமே கண்டிப்பா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டார் அந்த முத்தரசு. வேற ஏதாவது பண்ணி அவங்க மொத்த பேரோட நிம்மதியை கெடுத்தே ஆகணும். அதுக்கு முதல்ல அந்த வெண்ணிலாவோட கதையை முடிக்கணும். அதுக்காக தான் ஒருத்தர் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். எங்க மருது எனக்கு எதிரா வந்து நின்னுடுவாருன்னு நினைச்சுதான் நான் அவரை குத்துனேன். நான் அவ்வளோ பலமா குத்தியும் அந்த மருது பொழைச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த வெண்ணிலா கூடவே நிழலா இருக்கிற அவளோட தெய்வ சக்தி தான். நீங்க தான் சொன்னீங்களே அந்த மலையாள மந்திரவாதி சாதிச்சிருவாரு அப்படி இப்படின்னு. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அந்த குண்டச்சி ராசாத்தி மூலமா தெய்வ சக்தி உதவி பண்ணி மொத்த பிளானும் கெட்டு போச்சு. அதனால அந்த வெண்ணிலாவோட தெய்வ சக்தி எங்க எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சு அழிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த வீட்டோட ஆணி வேறே அவதான். அவ மட்டும் சாஞ்சிட்டா போதும், அந்த மொத்த குடும்பமும் விழுந்து மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்கு சரியான ஆளை தான் நான் இப்ப தேடி போயிட்டு இருக்கேன். சரிம்மா, போலாம். எப்படி ஸ்வேதா, எப்படி இப்படி ஒரு இடத்து பிடிச்ச? இங்க யார் இருக்கா? சொல்றேன் பெரியப்பா, நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வெறியும் தேவையும் அதிகமா இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளவு வேகத்தோட ஆளுங்களை தேடி பிடிப்போம். அப்படிதான் இந்த அம்மாவை தேடி பிடிச்சிருக்கேன். இவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நேர்ல வந்து பார்த்து பேசும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. என் பேர் ஸ்வேதா. உங்ககிட்ட போன் பண்ணி எல்லா விவரமும் சொல்லிருக்கேன். உட்காருங்க. சொல்லு. என்னோட எதிரி வெண்ணிலா எல்லா வகையிலயும் எனக்கு இடைஞ்சல் பண்றா. நானும் அவளை அழிக்க பல வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே முடியல. அவகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சக்தி என்னோட எல்லா முயற்சிகளையும் தோக்கடிக்குது. எல்லாத்துக்குமே காரணம் அவளோட தெய்வ சக்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. அது எப்படி எல்லா விஷயத்திலயும் தெய்வ சக்தி காப்பாத்துதுன்னு எனக்கு புரியல. எப்படியாவது வெண்ணிலாக்கு இருக்கிற தெய்வ சக்திய இல்லாம பண்ணிட்டா எனக்கு அது போதும். நான் நினைச்சதெல்லாம் நடத்திப்பேன். வெண்ணிலான்னு சொல்ற அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா?
மகாகாளி பத்ரகாளி ஓம் க்ளீம். ஓம் காளி ஓம் க்ரீம் க்ரீம் மகாகாளியே. ஓம் க்ரீம் க்ரீம் மகாசக்தியே. ஓம் சக்தி மகாசக்தி மகாகாளி. ஓம் சக்தி மகாகாளியே. ஓம் மகாகாளி. ஓம் சக்தி தாயே. ஏம்மா சிரிக்கிறீங்க? நீ கேட்டியே அந்த வெண்ணிலாவோட தெய்வ சக்தியின் ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன அந்த ரகசியம்? வெண்ணிலா 1 வயசு குழந்தையா அவ சொந்த ஊர்ல இருந்தப்ப அவளுக்கு மலேரியா காய்ச்சல் வந்துச்சு. அவ உயிர் பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க ஊர்ல வெக்காளி அம்மன் கோயில்ல அவங்க அம்மா போய் வேண்டி இருக்கா. பூசாரி அவளுக்கு ஒரு வேண்டுதல் பண்ண சொல்லிருக்காரு. அந்த வேண்டுதல் படி வெண்ணிலாவோட 1 வயசு நிரம்பன மண் சிலைய செய்ய சொல்லிருக்காங்க. அதுக்கு சில தெய்வ பூஜைகளை செஞ்சதுக்கு அப்புறம் மலேரியா நோய் இருந்த இடம் காணாம போச்சு. வெண்ணிலா உயிர் பொழைச்சு வந்துட்டா. அப்படி பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய உயிரை சிலையில பதிச்சு வெக்காளி அம்மா காலுக்கு அடியிலேயே புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த உயிர் சிலை அதே சாமிக்கு கீழே தான் இருக்கு. நாம அந்த உயிர் சிலையை எடுத்து ஒரு துளி மிச்சம் இல்லாம மொத்தமா கரைச்சிட்டோம்னா வெண்ணிலாவோட உயிர் சக்தி தெய்வ சக்தி எல்லாம் அவளை விட்டு போயிடும். கோவில், அந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஊர் எல்லையில இருக்க கொலக்கரையில வெக்காளி அம்மன் சிலையோட வலது பக்கத்துல இருக்கு. அந்த உயிர் சிலையை தோண்டி எடுத்து கரைச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பெரியப்பா, இந்தங்கம்மா. அப்படி வச்சுட்டு போ. அப்ப நாங்க வரோம்மா. மூலம் பெரியப்பா வரமா. வாங்க, பார்த்து வாங்க. ஏத்து. அண்ணா, எப்படிண்ணா இருக்க? நல்லபடியா திரும்பி வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அழாதம்மா. நீயும் அந்த ஸ்வேதா பிடியில இருந்து மீண்டு வந்துட்ட. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும்.
இனிமே ஒரு புது மனுஷனா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு உள்ள வானே. கார்த்தி கூட வருது. இப்போ ஹெல்த் தான் முக்கியம், அதை நீ பார்த்துக்கணும். இந்த மாதிரி வெளியே எங்கேயும் போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். தையல் போட்டிருக்கு, நீ பாட்டு கிளம்பி போயிடாத. கலை பார்த்துக்கோமா. வலிக்குதாடா? இல்லைண்ணா, நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த வலியை விட இந்த வலி ஒன்றும் பெருசு இல்லைண்ணா. டே சும்மாடுறா. பாத்தீங்களா, என்னைக்குமே வெறப்பா பேசுற மாதிரி இன்னைக்கு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கிறான். மருதண்ணே, ஸ்வேதா ஒரு பொதமணல் மாதிரி. அவகிட்ட சிக்கிக்கிட்டா வெளியில வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல. வெளியில வர முயற்சி பண்ண பண்ண அவ உள்ளதா இழுத்துட்டு போவா. அதனால இனிமே அவ கூட எந்த சவகாசமும் வச்சுக்காதண்ணே. இனிமே அவ மூஞ்சில கூட எதுக்கு? ஏன் தையல் பிரிஞ்சிருண்டா? இனிமே அவ மூச்சு காத்து கூட என் மேல படாது. சின்ன மாமா, இனிமே கலை மட்டும்தான் உங்களோட உலகமா இருக்கணும், சரியா? உங்களுக்கும் அண்ணனுக்கும் நான் எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்புல கேட்காதடா. இந்த பாரு, நீ நன்றி சொல்லணும்னா எங்களுக்கு சொல்லாத. உன் பக்கத்தில் நிற்கிறா பாரு, உன் பொண்டாட்டி, அவளுக்கு சொல்லு. உனக்கா கஷ்டப்பட்டு வேண்டுதல் பண்ணி சாமி கும்பிட்டு எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கா தெரியுமா? இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்டா. அது போதும் எங்களுக்கு. முத்துமாமா, சின்ன மாமா நல்லபடியா குணமாகி வந்தா கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டியிருக்கோம். அங்க பிரச்சனைமா எப்படி பண்ணுவ நீ? இந்த மரணத்தை பண்ண சும்மா இருக்க மாட்டியா நீ? முத்துமாமா, வேண்டிக்கிட்டது நான் தான். கலை இப்ப இருக்க சூழல அவளால பண்ண முடியாதுல்ல, அதனால நான் அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். ஓ, ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்கு என்னனாலும் நீ போய் உருண்டுருவ கோயில்ல. சரி, நீ போய் உருள். சாரி, அங்க பிரச்சனை பண்ணுமா? ஏன்னா நீ சாமிக்கு ரொம்ப க்ளோஸ், அம்மா பொண்ணு மாதிரி பழகுறீங்க. தினம் வாட்ஸ்அப்ல கூட பேசிக்கிறீங்களாமே. மாமா சரி சரி, தப்பு தப்பு தப்பு, தாராளமா பண்ணு. கார்த்தி மாப்பிள்ள, நீங்க எப்போதும் ஃப்ரீயா தானே இருக்கீங்க? போய் கோயில அங்க பிரச்சனை பண்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி கொடுங்க. மருதண்ண கிடைச்சிட்டார்ல, சந்தோஷமா பண்ணிடலாம். எனக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது இவன் என்ன? டேய், நீ எப்பதான் வேற பார்ப்பல, அப்படியே சென்டிமெண்ட்லாம் வேணாம், செட்டால ஃப்ரீயா விடு. அப்படிதானே? சின்ன மாமா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்க கலையோட சந்தோஷமா இருந்தாலே போதும் எனக்கு. சரி சரி, போய் ரெஸ்ட் எடு, போ. கூட்டு போமா. அதை எடுத்துக்க. சாப்பாடு ரெடி பண்ணிடு. போ. இந்த மருந்து வேலைக்கு சிரிக்கிறது எப்படின்னு கூடி சீக்கிரம் கத்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு உயிர் வாங்க வந்தாலும் அவன் சிரிப்பான். போ. பெரியப்பா, பெரியப்பா, என்னம்மா? அங்க பாருங்களேன். அங்க அங்க தெரியுதா அம்மன் சிலை இருக்கு. ஆமாம்மா, அந்த அம்மா சொன்ன அதே சிலை. அந்த அம்மா சொன்ன இடம் இதுதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வெண்ணிலா சிலையை எடுத்து கரைக்க போறோம். அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த தெய்வ சக்தியும் உதவ முடியாது. இனிமே அவ என்கிட்ட இருந்து எப்படி ஜெயிக்கிறான்னு பாக்குறேன். இங்க குழி தோண்டி வெண்ணிலா சிலை எடுத்து தண்ணியில கரைக்கிறேன். நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெண்ணிலாவை குழி தோண்டி புதைக்கிறேன். பெரியப்பா, போங்க, போய் தோண்டுங்க.
கொஞ்சம் பொறுத்துக்க. ஒரு முழம் மல்லிப்பூ கொடுங்க. பசிக்குதுமா அம்மா, பசிக்குதுமா. ஏமா குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருக்கு, முதல்ல குழந்தைய சமாதானப்படுத்து, அப்புறம் பூ வாங்கிக்கிறேன். அது பசி கழுகுதுமா. நீ காசு கொடுத்தீங்கன்னா நான் போய் 2 பண்ணு வாங்கிட்டு வந்து டீல நினைச்சு கொடுத்துருவேன். அதுக்கு பசி அடங்கிடும். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து வியாபாரமே நடக்கல தாயி. கலை, அந்த தூக்கு கூட வெண்ணிலா, சாமிக்கு கூட சொல்றேன், இதுவும் சாமிக்கு தான். அம்மா பசிக்குதுமா. சீக்கிரம் தோற. பாப்பா இந்தா சாப்பிடு. ஐயோ, ஆத்தாக்குன்னு பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருக்க, அத போய் குழந்தைக்கு குடுக்கறியம்மா? இங்க பாருங்கம்மா, குழந்தைய தெய்வம்னு சொல்வாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்ணுக்கு எதிர குழந்தை பசியில அழுவத பாத்துட்டு தாண்டி போறதுக்கு மனசு வரல. பிரசாதத்தை இப்படி குழந்தைக்கு குடுக்கறதால ஆத்தா கண்டிப்பா கோச்சிக்க மாட்டா. நாம எல்லாரும் இந்த ஆத்தாவோட குழந்தை தானே, குழந்தைக்கு குடுக்கறதுனால ஆத்தா கோச்சுப்பாலா என்ன? ரொம்ப நன்றிங்கம்மா. மகராசியா இருப்பம்மா. இந்தாம்மா பூ. காசு. நீ நல்லா இருப்பம்மா. ரொம்ப நன்றிமா. அம்மா ஒரு நிமிஷம். இந்த பூவை தள்ள வச்சுக்கமா. எப்பவுமே அம்மனுக்கு தான் தாமரை பூ வச்சு அழகு பாப்பாங்க. எனக்கு என்னமோ உனக்கு வச்சு அழகு பார்க்கணும்னு தோணுது. கஷ்டப்படுறவங்கள பார்த்து இறங்குற மனசுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. உன் மனசுக்குள்ள கடவுள் இருக்காரு தாயி. நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. சாமி சொல்லுங்கம்மா. நைவேத்தியம் கொடுங்க. அங்க பிரதட்சணம் பண்ணணும். அங்க பிரதட்சணம் பண்றதுக்கு முன்னாடி கோயில் குளத்துல ஒரு 3 முழுக்கு போட்டு வந்துருங்க. ஹலோ, என்னாச்சு மேடம்? நீங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு வந்துட்டாங்க மேடம். பூசாரி குளத்துல முங்கிட்டு வர சொல்லிருக்காரு. அதுக்காக குளத்துக்கு போயிருக்காங்க. கோயில் குளத்துல போடுற முழுக்குதான் அவளுக்கு வாழ்நாள்ல கடைசி முழுக்கா இருக்கணும். அவ முழுகலாம், ஆனா எந்திரிக்க கூடாது. என்ன மேடம் செய்ய சொல்றீங்க? அதே இடத்துல வச்சு அவளை அமுக்கி கொன்றுங்கன்னு சொல்றேன், புரியுதா? மேடம் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெண்ணிலாவோட தெய்வ சக்தி முழுசும் நான் இல்லாம பண்ண போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு சாதாரண மனுஷியா தான் இருப்பா. அப்ப தட்டினா கொசு அடிக்கிற மாதிரி தட்டிடலாம், புரியுதா? உடனே முடிச்சிட்டு கூப்பிடுங்க. சரிங்க மேடம். எப்படி? அட வா பாத்துக்கலாம். முதல்ல வேலையை முடிப்போம். வா வா.